கரூர் சம்பவம் தொடர்பா தொடர்ந்து கவர்மெண்ட் சைடுல அவங்க வைக்கக்கூடியது பழைய அதே நிலைப்பாடு தான். அந்த நிலைப்பாடு என்ன அப்படின்னா, கரூர் சம்பவத்துக்கு காரணம் விஜய். அவர் லேட்டா வந்தது தான். இதுல இப்போ வரைக்கும் அது சம்பந்தப்பட்ட எந்த காவல்துறை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதே நேரத்துல அத தீவிரமா அவங்க எதிர்க்கிறாங்க. ஒரு லேட்டா வர்றதுங்கிறத காரணமா சொல்லி சொல்ல முடியாது. இதுக்கு இடம் ஒதுக்கினது யாரு? சரி, காவல்துறை டைம் ஒதுக்கியிருக்கு 3 டூ 10க்குள்ளன்னு. அவர் 7 மணிக்கோ என்னமோ வந்திருக்காரு. காவல்துறை சொன்ன நேரத்தில தானே வந்திருக்காரு. லேட்டா வந்தார்ன்னு ஒரு நேரேட்டிவ செட் பண்ணிக்கிட்டே இருந்தா, காவல்துறை என்ன டயத்த ஒதுக்கியதோ அந்த டயத்துக்குள்ள தானே அவர் வந்து பிரச்சாரம் செய்துவிட்டு போயிருக்கிறார். அப்போ இந்த இடத்த ஒதுக்கினது தவறு. இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்னு தெரியும். நெரிசலான ஒரு இடத்த நீங்க ஒதுக்கினீங்கன்னா, அது என்ன அர்த்தம்? அப்படிங்கிற விதமா நிறைய அடுக்கடுக்காக கேள்வி எழுப்புகிறார்கள். இதே சட்டப்பேரவையில பேசின பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாட்டிலுக்கு ₹10 சொல்லி விஜய் பாடினதுக்கு பிறகுதான் அங்க வந்து தண்ணீர் பாட்டில் வீச்சு ஆரம்பமாயிற்று. காலனி காலணிகளை எடுத்து செருப்ப வீச தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் தடியடி. அதனால ஏற்பட்ட பதற்றம். அதற்கு பிறகுதான் இத்தனை சாவு. அப்படின்னா இதுக்கு யார் காரணம்? அப்படின்னு அவர் வந்து கேள்வி எழுப்புகிறார்.